Hello everyone, welcome to Maths Reader. Exercise 13.3 question number 6 என்னன்னா இங்க வந்து ஒரு டெலிஃபோன் டைரக்டரியில இருந்து 100 surnames வந்து ரேண்டமா பிக் பண்றாங்க. ஒரு டெலிஃபோன் டைரக்டரியில இருந்து 100 surnames பிக் பண்றாங்க. அந்த 100 surnamesல இருக்க ஆல்பபெட்ஸ் எத்தனை ஆல்பபெட் இருக்கு அப்படிங்கறதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. So number of letters, number of surnames இது கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணா median number of letters கண்டுபிடிக்கணும். mean also mode எல்லாமே mean, median, mode எல்லாமே கண்டுபிடிக்கணும். First நான் வந்து median calculate பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஆர்டர்ல வேணா calculate பண்ணிக்கலாம். mean, median, mode. Class interval, frequency, cumulative frequency. So class interval first 1 to 4, 4 to 7, 7 to 10, 10 to 13, 13 to 16, 16 to 19 கொடுத்திருக்காங்க. இதோட frequency 6, 30, 40, 16, 4, 4 கொடுத்திருக்கிறது frequency தான். cumulative frequency தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து cumulative frequencyனா 100 surnames சொல்லியிருக்காங்க. டோட்டல் இங்க வந்து லாஸ்ட்ல 100 வந்திருக்கணும். அப்ப இது frequency தான். அப்ப cumulative frequency போது இந்த 6 எழுதிக்கோங்க. இப்ப 30 6 ஆட் பண்ணனும். அது cumulative frequency 36, 36 plus 40 76, 76 plus 16 92, 92 plus 4 96, 96 plus 4 100. So நமக்கு 100 கிடைச்சிருக்கு cumulative frequency. அப்ப n equal to இங்க 100. n 100 கிடைச்சிருக்கு. மீடியன் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். L plus n by 2 minus CF divided by F into H. இப்போ n by 2 வேணும். n by 2 வந்து 100 by 2. இப்போ n by 2 50. இப்போ எனக்கு மீடியன் கிளாஸ் வேணும். இந்த n by 2 வச்சு தான் நான் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் இங்க 50 இருக்கா? நமக்கு n by 2 50 இருக்கு. இந்த cumulative frequencyல 50 ஓட நியரஸ்ட் வேல்யூ ஆர் 50க்கு கிரேட்டர் வேல்யூ பாருங்க. 50 வந்து 36க்கும் 76க்கும் நடுவுல இங்க 50 இருக்கும். இதுல 36ங்கிறது லோவர் வேல்யூ, 76 வந்து கிரேட்டர் வேல்யூ. அப்போ நம்ம 76 எடுத்துக்கலாம். எப்பயும் கிரேட்டர் வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ 76 ஓட கிளாஸ் வந்து 7 to 10. அப்போ மீடியன் கிளாஸ் வந்து 7ல இருந்து 10 தான் மீடியன் கிளாஸ். Lங்கிறது மீடியன் கிளாஸோட லோவர் ஃப்ரீக்வன்சி. Fங்கிறது மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 40. அதே மாதிரி CFங்கிறது மீடியன் கிளாஸோட cumulative frequency இருக்கு இல்லையா 76, அதுக்கு முன்னாடி இருக்க frequency. cumulative frequency எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்க frequency. அதே மாதிரி Hங்கிறது இதோட கிளாஸ் சைஸ். கிளாஸ் சைஸ்ங்கும்போது அப்பர் லிமிட்டையும் லோவர் லிமிட்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 4 minus 1 3. கிளாஸ் சைஸ் வந்து 3 இருக்கு. இப்போ இது எல்லாம் கொண்டு போய் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். மீடியன் L வந்து 7 plus n by 2 50 minus CF 36 divided by F வந்து 40, H வந்து 3 கிடைச்சிருக்கும். 7 plus 50 minus 36 14 divided by 40 into 3. 7 plus 14 into 3, 4 3s are 12, remaining one 42. 14 3s are 42 divided by 40. இதே divide பண்ணா 7 plus 42 divided by 40 1.05. இதை ஆட் பண்ணும்போது 8, 7 plus 1 8, 8.05 வந்து மீடியன் கிடைச்சிருக்கு. மீடியன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் சர்நேம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மோடு கால்குலேட் பண்ணிக்கலாம். மோடு கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாடல் கிளாஸ் வேணும். மாடல் கிளாஸ்ங்கிறது இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அது அந்த கிளாஸ் தான் மாடல் கிளாஸ். இப்போ இந்த நம்பர் ஆஃப் சர்நேம்ஸ் இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. இதுல ஹை ஃப்ரீக்வன்சி வந்து 40 தான் இங்க வந்து கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி. அப்போ 40ஓட கிளாஸ் வந்து 7 to 10. இப்போ மாடல் கிளாஸ் 7 to 10. இப்போ மோடு கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன். மோட் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. இதான் ஃபார்முலா. இப்போ Lங்கிறது இந்த மாடல் கிளாஸோட லோவர் லிமிட்.
இது வந்து லோவர் லிமிட், 10ங்கிறது வந்து அப்பர் லிமிட். அப்போ L லோவர் லிமிட். நெக்ஸ்ட் F1, F0, F2 இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். இந்த F1ங்கிறது இந்த மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. இப்போ மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 40. இது F1. இதுக்கு முன்னாடி இருக்கிறது F0. இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஃப்ரீக்வன்சி F2. இது எல்லாம் நம்ம இங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். F1 40, F0 30, F2 16. இது 30, F2 வந்து 16. அதே மாதிரி H பார்த்தோம்னா கிளாஸ் சைஸ் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டோம்னா 3 இருக்கும். இதெல்லாம் கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். L7 plus F1 40 minus F0 30 divided by 2 into 40 minus 30 minus 16 into 3. 7 plus 40 minus 30 10 divided by 240 80 minus 30 minus 16 46 into 3. 7 plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10 into 3 30 divided by 80 minus 46. இது சப்ராக்ட் பண்ணும்போது 10 minus 6 4 7 minus 34. 30 30 டிவைட் பண்ணும்போது 0.88 இருக்கும். இதை ஆட் பண்ணா 7.88 வந்து மோட் ஆஃப் சர்நேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா மீன் கால்குலேட் பண்ணணும். மீன் கால்குலேட் பண்றதுக்கு நான் கிளாஸ் இன்டர்வல் எழுதியிருக்கேன். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஐங்கிறது நமக்கு தெரியும். அப்பர் லிமிட் பிளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. 4 plus 1 by 2 5 by 2. இதை டிவைட் பண்ணும்போது 2.5 இருக்கும். ஸோ இங்கே xi மிட் பாயிண்ட் 2.5. இங்கே அதே மாதிரி 5.5 8.5 11.5 14.5 17.5. இப்போ xi fi xi கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கும் போது இது வந்து இன்டூ 2.5 நமக்கு 15. இது வந்து 165 340 184. இது 58. இது 70. இது வந்து sum of xi sum of fi xi. இதை ஆட் பண்ணும்போது எனக்கு 832 கிடைக்கும். அதே மாதிரி sum of frequency summation of fi equal to இதை ஆட் பண்ணா 100 இருக்கு. இப்போ நம்ம